பகல் 12:20 மணிக்கு பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தை ராமரினுடைய அந்த விக்ரம் குறித்த அந்த தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விக்கிரகத்தை பொறுத்த அளவுக்கு விக்கிரகத்தினுடைய மேற்பகுதியில் தசாவதாரம்னு சொல்லக்கூடிய ராமருடைய, அதாவது விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்கள் குறித்து அதை சிம்பாலைஸ் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்களும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து நம்மோடு இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த குழந்தை ராமர் சிலையை பற்றி நம்ம பேசலாம். மகிழ்ச்சி. இந்த ராமர் சிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அழகான சிலை, மிக அற்புதமான சிலை. எப்பொழுதும் சிலை வடிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை பொறுத்த வரைக்கும் அந்த சிலையை, இந்த சிலைக்கான அந்த கல்லை இமயமலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு பழம்பாறை. ஏனென்றால் இந்த சிலை வடிப்பதிலே அந்த பாறையினுடைய தன்மை இருக்கிறது. இதில் ஆண் பாறை இருக்கிறது, பெண் பாறை இருக்கிறது, ஆணும் பெண்ணும் அல்லாத பாறை இருக்கிறது. இந்த ஆணும் பெண்ணும் அல்லாத பாறையை நாம் என்ன செய்யலாம்? படிகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு ஆண் சிலை வடிக்க வேண்டுமென்றால் ஆண் பாறை, பெண் சிலை வடிக்க வேண்டுமென்றால் பெண் பாறை. இது ஸ்தபதிகளால், சிற்பிகளாலே தான் அதை கண்டுபிடிக்க இயலும். சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இமயமலையினுடைய ஒரு பகுதியில் இருந்து இந்த சிலா விக்கிரகத்திற்கான அந்த பாறையை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதி ரொம்ப அழகாக சொல்லுவான், ஆங்கொரு கல்லை வாயிற்படி என்று அமைத்தனன் சிற்பி, பாங்குறவே மற்றொன்றை ஓங்கிய கடவுளின் பெரும் சிலை என்று வடித்தான். உலகினோர் தாயினி யாவரை யாங்கனே எங்கனம் சமைத்தற்கு என்னமோ அங்கனம் சமைப்பாய், ஈங்குனை சரணென்றெய்தினேன் என்னை இருங்கலை புலவனாக்குதி என்று சொல்வான். அந்த வகையிலே மிகச் சிறப்பாக இந்த சிலையை கொண்டு வந்து இங்கே அமைத்திருக்கிறார்கள். மிக அழகாக அந்த நிற்கக்கூடிய உருவத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு குழந்தை நின்று கொண்டிருக்கிறது. மிக அழகாக கவியரசர் பாடுவார், குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள், ஒருவாய் சோறு ஊட்டும் தாய்முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள் என்று பாடுவாரே, அதுபோல இப்பொழுது அயோத்திக்கு வாருங்கள், அழகான குழந்தை ராமரை பாருங்கள். அவர் நிற்கக்கூடிய அழகு, அவர் நிற்கக்கூடிய அந்த எழில் மிக அழகாக இந்த சிற்ப வடிவத்தில் சொல்லுவார்கள், திரிபங்கம் என்று சொல்லுவார்கள். அந்த நிற்கக்கூடிய தன்மையிலே 3 வளைவுகள், அந்த 3 வளைவுகள் நமக்கு நேராக பார்த்தால் புரியாது, அது சிற்பிகளுக்கு தெரிந்த விஷயம். 3 வளைவுகள் கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த திரிபங்க வளைவு அங்கே இருக்கிறது. அந்த சிலையினுடைய கண்கள் மிக அற்புதமாக இருக்கின்றன. வலைத்தளங்களிலே இப்பொழுது நீங்கள் எல்லோருமே பார்க்கலாம், அந்த சிலையானது வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெரிது பண்ணி பார்த்தால் அதனுடைய கண்கள் அழகு பொருந்திய கண்கள், அற்புதமான கண்கள். அந்த கண்களை பார்க்கிற பொழுதே அதில் கருணை ததும்பி இருக்கும். கம்பன் அழகாக சொல்லுவான், வருகின்றவர்களையெல்லாம் பார்த்து கண்களாலே கேட்பானாம் ராமன், எது வினை எது இடர் நுனிது இனிதுனும் மனையும். உங்கள் வீட்டில் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களா? ஏனென்றால் கண்களாலே பேசுவது, கண்கள் கருணை பொழிவதாக இருக்கக்கூடிய அந்த அழகான கண்களை நாம் பார்க்கிறோம். வலது புறத்திலே மிக அற்புதமாக இருக்கக்கூடிய வலது கையில் இருக்கக்கூடிய அம்பு, அந்த ஒரு அம்பு, ராமனுடைய ஒரு அம்பே எத்தனையோ மிகப்பெரிய ஆற்றல்கள் வாய்ந்ததாக இருக்கும். கல்லா புல்லர்க்கும் நல்லார் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று தாடக வதத்திலே கம்பன் மிக சிறப்பாக சொல்லுவான். அந்த அம்பு இருக்கிறதே, அது உள்ளே பாய்ந்து வெளியிலே வந்தது. கல்லாத புல்லவர்களுக்கு நல்லவர்கள் எவ்வளவு சொன்னாலும் எடுபடாது போலே அந்த அம்பு போய் அவளுடைய உயிரை குடித்து விட்டது என்று சொல்லுவான். ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று மிக அழகாக பாடி பரவுவார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து, அவன் குழந்தை ராமன், குழந்தையைத்தான் கூட்டி கொண்டு போகிறார், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று சொல்லுவார். அப்படி ஆண்களே நாம் பெண்களாக பிறந்து இந்த ராமனுடைய தோள்களை தழுவிக்கொள்ள இயலவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழகு பொருந்தியவனாக இருப்பானாம் ஸ்ரீராமன். அத்தகைய அழகு பொருந்திய அந்த ஸ்ரீராமனுக்கு இந்த அற்புதமான இந்த குழந்தை ராமனுடைய கைகளிலே ஒரு அம்பு அழகாக இருக்கிறது. அவருடைய இடக்கையிலே கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லை தாங்கி இருக்கிறார். அந்த திருவாட்சி அமைப்பு இருக்கிறது. அந்த திருவாட்சி அமைப்பையும் அந்த பீடத்தினுடைய அமைப்பையும் நாம் பார்க்கிற பொழுது அந்த பீடத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நவகிரகங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த பீடத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே நவகிரகங்கள் தான் நமக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்களுக்கெல்லாம் நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அவற்றை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியிலே தோன்றிய ஒருவர், யார் இந்த உலகத்திலே பொருளாக இருக்கட்டும்,
ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த பொருள் எத்தனை நாள் அந்த பொருள் இருக்கும் என்பதற்கான மிகப்பெரிய விஷயமும் கூட அந்த நவக்கிரகத்தின் வாயிலாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே தோன்றிய அத்தனை பொருள்களுக்கும் நவக்கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது. அப்படி நவக்கிரகங்கள் எல்லாம் எல்லோருக்கும் நன்மை தர வேண்டும் என்பதனாலே ராமர் குழந்தை நிற்கக்கூடிய அந்த பீடத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே மிக அழகாக நவக்கிரகங்களை அமைத்திருக்கிறார்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களையும் மிக அழகாக ஞானசம்பந்தர் சொல்லுவார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லுவார். அப்படி நல்லவா எல்லோருக்கும் நன்மை தருவதற்காக நவக்கிரகங்களை ராமக்குழந்தையினுடைய கீழே அமைத்து அந்த நவக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பீடத்தின் மேலே மிகச் சிறப்பாக அந்த ராமக்குழந்தையான நின்று கொண்டிருக்கிறது. அவருடைய வலது புறத்திலே பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த கருடாழ்வார் இருக்கிறார். கருடாழ்வார் தான் எம்பெருமானை எப்பொழுதும் தன்னுடைய முதுகிலே சுமந்து செல்லக்கூடியவனாக இருப்பார். எங்கேயாவது அவர் வேகமாக போக வேண்டும் என்று சொன்னால் கருடன் மேலேறி வந்தார் என்று சொல்வார்கள். பெருமாள் ஆலயங்களிலே இன்றைக்கும் கூட நாம் தரிசனம் செய்வதற்கு அந்த மிகப்பெரிய அம்சமாக இருக்கக்கூடியது அந்த கருடாழ்வார். அதைத்தான் சேவை, கருட சேவை என்று சொல்வார்கள். அந்த கருட சேவை என்று சொல்லக்கூடிய அந்த மிக சிறப்பு வாய்ந்த பெரிய திருவடி கருடாழ்வார் எம்பெருமானுடைய வலப்புறத்திலே அங்கே அருள்பாலிக்கின்றார். அவருடைய இடப்புறத்திலே சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி காட்சி தருகிறார். சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி அனுமாருடைய வாகனம். ராமர் ஆலயங்களிலே பார்த்தால் ஆஞ்சநேய வாகனம், அனுமார் வாகனம் உண்டு. தோளிலே சுமந்து கொண்டு, ஒரு பக்கம் ராமர் ஒரு பக்கம் லக்ஷ்மணரை தோளிலே சுமந்து கொண்டுதான் போர் முழுக்க, அவர்களுக்கு ரதமெல்லாம் கிடையாது, தோளிலே சுமந்து கொண்டுதான் அவர்கள் போரை முழுவதுமாக செய்தார்கள். அப்படி ஆஞ்சநேயருடைய தோளிலே உட்கார்ந்து கொண்டு போர் புரிந்து ராவணனை வென்றார்கள். அத்தகைய ஆஞ்சநேய மூர்த்தி அங்கே இருக்கிறார். அப்படி ஒரு பக்கம் பெரிய திருவடி, ஒரு பக்கம் சிறிய திருவடி. அந்த திருவாட்சியினுடைய அமைப்பிலே மிக அழகாக ஒரு பக்கத்திலே, வலது பக்கத்திலே மிகச் சிறப்பாக மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிங்க அவதாரம், வாமன அவதாரம் என்று சொல்லக்கூடிய 5 அவதாரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இடதுபுறத்திலே மிகச் சிறப்பாக பரசுராமனுடைய அவதாரம், ராமருடைய அவதாரம், கண்ணனுடைய அவதாரம், பௌத்தாவதாரம் என்று சொல்லக்கூடிய புத்த அவதாரம், கல்கி அவதாரம். இந்த 5 அவதாரங்கள் வலதுபுறத்திலும் 5 அவதாரங்கள் இடப்புறத்திலும் மிக அழகாக இருக்கின்றன. அந்த திருவாச்சியினுடைய மேல் பகுதியிலே வலதுபுறத்திலே பிரம்மதேவன் காட்சி தருகிறார். அதே போல நடுவிலே நாராயணராக ஸ்ரீராமன் இருக்கிறார். இடதுபுறத்திலே ருத்ரன் இருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில்களும், ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள்நிறை இறைவன் சக்தி, அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி, ஆக்கலில் வாணியாவாய், அழித்தலில் திருவாய் நிற்பாய், அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய், தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பரா சக்தியாக, திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய், வாக்குயர் கமலச்செல்வி வாடை நீ தென்றல் நீயே, வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே என்று கவியரசர் மிக அழகாக பொன்மலை பாடலிலே பாடுவார்.